வணக்கம் நண்பர்களே, நான் உங்க சுபஸ்ரீ. இன்னைக்கு நம்ம Css என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம்னா Css Pseudo-Elements பத்தி தாங்க பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ Pseudo-Elementsனா என்னன்னா, இது வந்து ஒரு கீவேர்ட். Css selectorsக்கு டபுள் கோலன் கொடுப்போம். இது எதுக்கு யூஸ் பண்றோம்னா, நம்ம எலிமெண்ட்ஸ்ல ஸ்பெசிபிக் பார்ட்ஸ் மட்டும் ஸ்டைலிங் வந்து பண்ணிக்கலாம் Pseudo-Elements யூஸ் பண்ணி. சோ இப்போ நான் பாடி டாக்ல ரெண்டு பேரா டாக் கொடுத்து எழுதிக்கிறேங்க. கண்டினியூஸ் கொடுத்து ரன் பண்ணி காட்டுறேன். ஓபன் வித் லைவ் சர்வர் கொடுத்துக்கிறேன். ரெண்டு பேராகிராஃப் வந்து டிஸ்ப்ளே ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த ஃபர்ஸ்ட் பேராக்கு வந்து ஸ்டைலிங் வந்து பண்ணிடுவோம். எக்ஸ்டர்னல் ஸ்டைல் பண்ணிடுவோம். ஸோ style.css ஃபைலில் கிளாஸ் நேம் வந்து .para1 ன்னு கொடுத்துக்கிறேன். தென் டபுள் கோலன் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் லைன்னு கொடுக்குறேன் Pseudo-Element வந்து. தென் கர்லி பிரேசஸ் கொடுத்து கலர் ப்ராப்பர்ட்டி கொடுக்குறேன். ரெட்னு கொடுக்குறேன். இப்போ நான் Pseudo-Element ஃபர்ஸ்ட் லைன்னு கொடுத்தனால அந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃபோட ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் கலர் ரெட் கலரில் வந்து இருக்குங்க. ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் பேராவோட ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் ரெட் கலரில் வந்து இருக்குது. தென் நெக்ஸ்ட் வந்து கிளாஸ் நேம் வந்து .para2 கொடுக்குறேன். தென் டபுள் கோலன் கொடுத்து Pseudo-Element வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர்னு கொடுக்குறேன். தென் கர்லி பிரேசஸ் கொடுத்து கலர் ப்ராப்பர்ட்டி கொடுக்குறேன். டார்க் கிரீன் கலர் வந்து கொடுக்குறேன். ஃபாண்ட் சைஸ் ப்ராப்பர்ட்டி கொடுக்குறேன். 2remனு கொடுக்குறேன். தென் ஃபாண்ட் வெயிட் ப்ராப்பர்ட்டி கொடுக்குறேன். போல்டுன்னு கொடுக்குறேன். இப்போ செகண்ட் பேராகிராஃபோட ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் கலர் டார்க் கிரீன்ல ஃபாண்ட் சைஸ் வந்து கொஞ்சம் பெருசா போல்டாகி இருக்குங்க. ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ இங்கே பாருங்க, செகண்ட் பேராகிராஃபோட ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் அந்த எல் லெட்டர் மட்டும் ஃபாண்ட் சைஸ் கொஞ்சம் பெருசா டார்க் கிரீன் கலர்ல போல்டா வந்து இருக்குது பாருங்க. ஸோ இப்படி நம்ம Pseudo-Elements யூஸ் பண்ணி ஸ்டைலிங் வந்து பண்ணிக்கலாம். இந்த நெக்ஸ்ட் வந்து கிளாஸ் நேம் வந்து .para2 கொடுத்துக்கிறேன். டபுள் கோலன் கொடுத்து பிஃபோர்னு கொடுக்குறேன் Pseudo-Element. தென் கர்லி பிரேசஸ் கொடுத்து இந்த பிஃபோர் எதுக்கு யூஸ் பண்றோம்னா, நம்ம பேராகிராஃபுக்கு முன்னாடி கண்டென்ட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் வந்து நம்ம கொடுக்குறோம். ப்ராப்பர்ட்டி வந்து கண்டென்ட்னு கொடுக்குறேன். தென் சிங்கிள் கொட்டேஷன் கொடுக்கணும். இந்த சிங்கிள் கொட்டேஷனுக்குள்ள நான் வந்து ஒரு எமோஜி தாங்க வந்து ஆட் பண்ண போறேன். ஸோ அதுக்கு வந்து விண்டோ கீ பிளஸ் டாட் கொடுக்குறேன். ஸோ விண்டோ கீ பிளஸ் டாட் கொடுத்தோன்னே இந்த மாதிரி நமக்கு எமோஜிஸ்லாம் வந்து வந்துடும். இப்போ நான் இங்கே வந்து ஸ்பார்க்கல்ஸ் வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இமேஜ் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்க, இந்த ஸ்பார்க்லெஸ் எமோஜி வந்து டிஸ்ப்ளே ஆகிடுச்சு பேராகிராஃப்க்கு முன்னாடி. ஸோ இப்படி தான் வந்து நம்ம பேராகிராஃப் முன்னாடி ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து .para2 கிளாஸ் நேம் வந்து கொடுத்துக்கிறேன். தென் டபுள் கோலன் கொடுத்து ஆஃப்டர்னு கொடுக்குறேன். தென் கர்லி பிரேசஸ் கொடுத்து கண்டென்ட் கொடுக்குறேன். ப்ராப்பர்ட்டி வந்து இங்கே நான் வந்து ஒரு டெக்ஸ்ட் வந்து எழுத போகிறேன். Pseudo-Element வந்து கொடுத்துக்கிறேன். ஃபாண்ட் சைஸ் கொடுத்துக்கிறேன். 1.5remனு கொடுக்குறேன். ஸோ செகண்ட் பேராகிராஃபில் கடைசியில் Pseudo-Elementsன்ற கண்டென்ட் வந்து ஆட் ஆகும். ரன் பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்க, Pseudo-Elementsன்ற கண்டென்ட் வந்து செகண்ட் பேராகிராஃபோட கடைசியில் வந்து ஆட் ஆகிருக்குது. நம்ம Pseudo-Elements ஆஃப்டர்னு கொடுத்தனால. ஸோ இப்படி தான் வந்து பிஃபோர் ஆஃப்டர் வந்து ஒர்க் ஆகும் Pseudo-Elements வந்து. இந்த நெக்ஸ்ட் வந்து மார்க்கர் Pseudo-Elementsனா என்னன்னு பார்ப்போம். அதுக்கு வந்து இந்த கமெண்ட் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ நான் இங்கே வந்து அன்ஆர்டர் லிஸ்ட் ஆர்டர் லிஸ்ட் வந்து கொடுத்து எழுதிக்கிறேங்க. அதில் வந்து லிஸ்ட் ஐட்டம்ஸும் கொடுத்து எழுதிக்கிறேன். ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ அன்ஆர்டர் லிஸ்ட் ஐட்டம்ஸ் ஆர்டர் லிஸ்ட் ஐட்டம்ஸ்லாம் அது டிஸ்பிளே ஆகிடுச்சு. இப்போ நான் Pseudo-Element மார்க்கர் கொடுத்து காட்டுறேன். டபுள் கோலன் கொடுத்துக்கிறேன். மார்க்கர்னு கொடுக்குறேன். தென் கர்லி பிரேசஸ் கொடுத்து கலர் ப்ராப்பர்ட்டி கொடுக்குறேன். டார்க் மெஜெண்டான்னு கொடுக்குறேன். இப்போ ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்க, அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே டார்க் மெஜெண்டா கலர்ல வந்து டிஸ்ப்ளே ஆகிடுச்சு. அன்ஆர்டர் லிஸ்ட் ஐட்டம்ஸ்க்கும் ஆர்டர் லிஸ்ட் ஐட்டம்ஸ்க்கும். ஸோ வெப் பேஜில் இருக்க எல்லா லிஸ்ட் ஐட்டம்ஸோட பாயிண்ட்ஸுக்குமே இந்த கலர் வந்து சேமா வந்து அப்ளை ஆகிரும். ஆனா நீங்க அன்ஆர்டர் லிஸ்ட் ஐட்டம்ஸ்க்கு மட்டும் கலர் வந்து கொடுத்தா போதும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, ஸோ அதுக்கு வந்து முன்னாடி வந்து ULன்னு கொடுங்க. தென் LI கொடுத்துக்கிறேன். இப்போ ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்க, அன்ஆர்டர் லிஸ்ட் ஐட்டம்ஸ்க்கு மட்டும் அந்த பாயிண்ட்ஸ் வந்து டார்க் மெஜெண்டா கலர்ல வந்து இருக்குது. ஆர்டர் லிஸ்ட் ஐட்டம்ஸ்க்கு வந்து இல்ல. ஸோ இப்படி தான் வந்து மார்க்கர் வந்து ஒர்க் ஆகும். இந்த நெக்ஸ்ட் வந்து செலக்ஷன் Pseudo-Elementsனா என்னன்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு வந்து index.html ஃபைலில் ஒரு பராட்டா கொடுத்துக்கிறேன். டம்மி டெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். கிளாஸ் ஆட்ரிபியூட் கொடுத்துக்கிறேன். para3ன்னு கொடுக்குறேன் நேம் வந்து. இப்போ இதுக்கு ஸ்டைலிங் வந்து பண்ணிடுவோம். கிளாஸ் நேம் வந்து .para3ன்னு கொடுக்குறேன். தென் டபுள் கோலன் கொடுத்து செலக்ஷன் Pseudo-Element கொடுக்குறேன். இப்போ நான் இங்கே வந்து கலர் ப்ராப்பர்ட்டி கொடுக்குறேன். ரெட்னு கொடுக்குறேன். பேக்ரவுண்ட் கலர் ப்ராப்பர்ட்டி கொடுக்குறேன். ஆரஞ்சுன்னு கொடுக்குறேன். இப்போ யூசர் வந்து பேராகிராஃப் செலக்ட் பண்ணும்போது அவங்களுக்கு கலர் வந்து ரெட் கலர்ல வந்து இருக்கும். பேக்ரவுண்ட் கலர் வந்து ஆரஞ்சு கலர்ல வந்து இருக்கும். ஸோ அதுக்கு தான் வந்து செலக்ஷன் Pseudo-Elements வந்து யூஸ் பண்றோம். ரன் பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்க, அந்த பேராகிராஃப் வந்து டிஸ்பிளே ஆகிடுச்சு. இப்போ நான் செலக்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ இங்கே பாருங்க, பேக்ரவுண்ட் கலர் வந்து ஆரஞ்சு கலர் வந்து அப்ளை ஆகிருக்குது. தென் டெக்ஸ்ட் கலர் வந்து ரெட் கலர்ல வந்து இருக்குது. இப்படி தான் வந்து செலக்ஷன் Pseudo-Element வந்து ஒர்க் ஆகும். அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் Css Pseudo-Elements என்னன்னு பார்த்தோம். இப்படி தான் Pseudo-Elements வந்து ஒர்க் ஆகும். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி நண்பர்களே.